7th Standard Maths, Chapter 3, Algebra, Exercise 3.1, 12th sum. பாருங்க 12th sum. Factorize the following using suitable identity. இப்போ பாருங்க first sum பார்க்கலாம். x square minus 8x plus 16. இப்போ நம்ம இது பார்த்த உடனே x square minus 8x plus 16 இருக்குது. இப்போ இங்கே என்ன சிம்பிள் வந்திருக்கு? மைனஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இங்கே 16 பாருங்கள், இதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, இப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இவ்வளவும் வந்து அப்படியே வச்சுருங்க, இந்த பிளேஸ் அப்படியே எம்டியாக வச்சுருங்க, ப்ளஸ் 16 என்னதுன்னா எதோட ஸ்கொயர்? 4 × 4 16, அப்போ 4 ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்கே மைனஸ், இப்போ நமக்கு ஏயோட வேல்யூ எக்ஸ்ன்னு தெரியும், பியோட வேல்யூ 4ன்னு தெரியும். இப்போ இங்கே அப்ளை பண்ணுவோம். தென் 2 × ஏயோட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? எக்ஸ். பியோட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், 16க்கு வந்து 4 ஸ்கொயர். இப்போ இது ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 4. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது பாருங்கள் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏன்னா எக்ஸ், பின்னா 4. இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுடுங்க, எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் 2 டைம்ஸ் எழுதுங்க, எக்ஸ் மைனஸ் 4 × எக்ஸ் மைனஸ் 4. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம் போகலாம். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 20y ப்ளஸ் 100. இப்போ ஏ ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ் ஃபார்முலா, நமக்கு இதுவும் ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஸ்கொயர் நம்பர். 100ஓட ஸ்கொயர் 10 × 10 100. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஏன்னா ஒய், பின்னா என்னது? 10. இப்போ இங்கே இது சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அதே மாதிரி இங்கே ஸ்பேஸ் விட்டுடுங்க, ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னால் என்னது? 10 ஸ்கொயர். இப்போ எழுதுங்க, ப்ளஸ் 2 × ஏன்னா என்னது? ஒய், பின்னா 10. இப்போ தேட் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு இது என்ன ஃபார்முலா இருக்குது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஒய் ப்ளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர். இதை 2 டைம்ஸ் எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஒய் ப்ளஸ் 10, ஒய் ப்ளஸ் 10. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 36m ஸ்கொயர் ப்ளஸ் 60m ப்ளஸ் 25. 36 எதோட ஸ்கொயர்? 6 × 6 36. அப்போ 6m ஸ்கொயர், 6m த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுடுங்க, 25 எதோட ஸ்கொயர்? 5. 5 × 5 5 ஸ்கொயர். இப்போ நமக்கு ஏன்னா 6m, பின்னா 5. இப்போ இங்கே பாருங்கள், ப்ளஸ் 2 × 2ab ஃபார்முலா. அப்போ 2 × ஏன்னா 6m இன்டு பி வேல்யூ என்னது? பி வேல்யூ 5. இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6m த ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னால் என்னது? 6m த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 6m × 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர். இப்போ நமக்கு தட் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஃபார்முலா இருக்குது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ 6m ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். இதை 2 டைம்ஸ் எழுதிடுங்க, 6m ப்ளஸ் 5 × 6m ப்ளஸ் 5. ஓகே, ஃபார்முலா தெரிஞ்சுட்டா எல்லாமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 64x ஸ்கொயர் மைனஸ் 112xy ப்ளஸ் 49y ஸ்கொயர். இப்போ இங்கே மைனஸ் வர்றதுனால மைனஸ் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் என்னது? பி ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் அப்படின்னா 64ன்னா எதோட ஸ்கொயர்? 8ஓட ஸ்கொயர். 8 × 8 64. 8x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2ab 2 × 8x × 7y ப்ளஸ் 49. 49ன்னா 7y த ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா 8x, பி என்னன்னா என்னது? 7y த ஹோல் ஸ்கொயர். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 8x மைனஸ் ஃபார்முலா 7y த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை 2 டைம்ஸ் எழுதலாம். எப்படி எல்லாம் எழுதலாம்? 8x மைனஸ் 7y, 8x மைனஸ் 7y. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 6ab ப்ளஸ் 9b ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னா 2 ×
ஏ இன்ட்டு இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் 2 × 3 6 அப்படின்னா 3b ப்ளஸ் 9b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 3b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஓகே, 6ab எப்படியெல்லாம் பிரித்தோம் 2a இன்ட்டு 3b. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a இன்ட்டு 3 இன்ட்டு b அதை தனியாக எடுத்துக்கோங்க ப்ளஸ் 3b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ எங்கே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம், என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா ஏ இது இவ்வளோ ஒன்றா என்னது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் என்னது, நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னா 2 இன்ட்டு ஏ இன்ட்டு 3b. ஓகே, ப்ளஸ் 3b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இங்கே பியோட வேல்யூ 3b அப்படின்னா 3b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னா 2 இன்ட்டு ஏ பியோட வேல்யூ 3b. இங்கேயும் அதே மாதிரி பி ஸ்கொயர் 3b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏன்னா நமக்கு தெரியும் ஏ தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பின்னு சொன்னால் இங்கே என்ன வேல்யூ வருது 3b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். எகைன் பாருங்கள், இந்த ஐடென்டிட்டி எது யூஸ் பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ ஏ ப்ளஸ் 3 ஏ ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் 3b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே எப்படியெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இது இவ்வளோ ஒன்றா ஏ ஸ்கொயர் இது இவ்வளோ ஒன்றா பி ஸ்கொயர். இப்போ ஏ ப்ளஸ் 3b ப்ளஸ் சி இன்னொன்று ஏ ப்ளஸ் 3b மைனஸ் சி. இப்போ ஒரு ஸ்டெப்பு பாருங்கள், ஏ ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் 3b மைனஸ் சி. ஓகே, இந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.